அழைக்கிறார். ஒருத்தர் நம்மளை அழைக்கிறார். நம்மை அழைக்கிறவர் யார் என்று நாம் தெரிந்து கொண்டாதான் அவரிடத்தில் நாம் போய் சேர முடியும். அவர் எப்பேற்பட்டவர் என்று தெரிந்து கொண்டால்தான் அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் நல்லவரா கெட்டவரா, நம்முடையவரா தூரமானவரா, நமக்கு வேண்டியவரா என்று தெரிந்து கொண்டால் மட்டுமே தான் அவரிடத்திற்கு நாம் போக முடியும். இல்லைங்களா? ஒரு பத்திரிக்கை வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம இல்லை. யார், என்ன பத்திரிக்கை, மாப்பிள்ளை யார், பொண்ணார், யார் அவங்க அம்மா அப்பா அப்படின்னு தெரிஞ்சு அதோடைய உறவு முறை வைத்து தான் நம்ம கல்யாணத்துக்கே போக போகிறோம். இல்லைங்களா? இதெல்லாம் போக வேண்டாம், இதெல்லாம் அப்படின்னு விட்டுருவோம். சில கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாடி போய் நின்று நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். ஏன்னா அழைக்கப்பட்ட அந்த குடும்பம் எப்படிப்பட்டது என்று தெரிந்திருந்தால் மட்டுமே தான் அவரோடு நாம் ஒட்டு உறவு வைத்து கொள்ள முடியும். தெரியாமல் போய் நம்ம யாரு கூட என்ன செய்ய முடியாது, கை குலுக்கிட்டு சம்பந்தம் கலந்துட்டு சந்தோஷமாக ஐக்கியமாக இருக்கவே முடியாது. அப்போது நம்மை அழைக்கிற இவர் யார்? நம்மை அழைக்கிற இவர் யார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். யாரை அழைக்கிறாரு? வருத்தப்படுகிறவர்களே அழைக்கிறார், பாரம் சுமக்கிறவர்களே அழைக்கிறார். நான் அழைக்கலை, நீங்கள் அழைக்கல. ஒரே ஒருவர் எல்லாரையும் அழைக்கிறார். நான் அழைக்கிறதா இருந்தால் எனக்கு வேண்டப்பட்டவங்களும் அழைப்பேன், எங்கள் சொந்தக்காரரை அழைப்பேன், என் நண்பனை அழைப்பேன். என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா, வா ஏதாவது பண்ணிக்குவோம். ரோட்டில் போயிட்டு இருக்கலாம், நான் கூப்பிடுவேண்ணா, உங்கள் வீட்டில் யாருக்காவது கஷ்டமா, எங்கள் வீட்டுக்கு வாங்க. இவர் கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாருமே அவரிடத்தில் வர வேண்டும் என்று இவர் விரும்புகிறார். அவர் தான் யாருன்னா எப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் வந்து ரொம்ப ஹெட்வெயிட் ஆகி தலை கன பிடிச்சி நான் தான் அப்படின்னு அவர் இல்லை. ரொம்ப சாந்தமாக இருக்கிறேன், ரொம்ப அமைதியாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு? மனத்தாழ்மையாக. இவர் எப்படி தாழ்மையை வெளிப்படுத்தினார்? தாழ்மைனா என்ன? நம்ம அழைக்கிறவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு எம்எல்ஏ கூட்டத்துக்குலாம் நீங்கள் போயிருப்பீங்க. இங்கேருந்து பஸ் வச்சு லாரி வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைங்களா? கூட்டிகிட்டு போனால் நம்மளை எப்படி நடத்துவாங்க? ஆடு மாடு மாதிரி நடத்துவாங்க, இல்லை? அப்படி தான் நடத்துவாங்க. வாங்க வாங்க அப்படின்னு மரியாதை உட்கார வைப்பாங்களா? ரொம்ப கேவலமாக தான் நடத்துவாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வர்ற அந்த எம்எல்ஏவை எப்படி பண்ணுவாங்க? அப்படியே பயங்கரமாக பாதுகாப்பாக அவரை மரியாதை கொடுத்து கனப்படுத்தி உங்கள் கொண்டு போய் உட்கார வைக்கிறது, மாலை போடுறது. கீழே இருக்கிறவங்களாம் அப்படியே கேவலமாக நினைப்பாங்க. இங்கே மாறா தலைகீழாக இருக்குது. நம்மை அழைத்தவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார், நம்மை உயர்த்த விரும்புகிறார். தன்னை அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு சேவகனாக காட்டுகிறார். நான் உங்களுக்காக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர் பெருமைக்குரியவர் அல்ல, பெருமையை வெளிப்படுத்துவதில்லை, பெருமையை எதிர்பார்ப்பதில்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். நம்மை அழைக்கிறவர் யார்? நம்மை அழைக்கிறவர் யார்? யாருங்க அழைக்கிறா? ஃபோன் வந்ததுங்க, யாருங்க வர சொன்னா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, அவரு வேற பெரியவருங்க. இவர் எல்லாருக்கும் தெரிந்தவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 271. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல், அவர் நம்மை அழைக்கிறவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார், கடவுளை போல இருக்கிறார். நம்மை அழைத்தவர் யாரா இருக்கிறாரு? கடவுளை போல இருக்கிறாருங்க. அதான் சொல்றார், தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்தவர். ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்களா? நம்ம தெரு பக்கமே வரமாட்டாங்க. வருவாங்க எப்போ தெரியுமா? ஓட்டு கேட்கும்போது வருவாங்க. அப்படி வீடு வீடாக வந்து கையை பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்க, ஐயா ஓட்டு போடுங்க ஐயா. ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம பக்கமே நம்ம போய் அப்புறம் கெஞ்சுங்க, ஐயா கொஞ்சம் இது தெருவிளக்கு போட்டு கொடுங்க, தண்ணி பைப் செஞ்சு கொடுங்க ஐயா, அங்கே பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு கெஞ்சணும். ஆனால் இவர் எப்படி இருக்கிறாராமா? தேவனுக்கு கடவுளோடு கடவுளாக இருந்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவர். அவர் எப்படி இருக்கிறாரா? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எனக்கு கிடைச்சிருச்சு பதவி, நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன் அவர் சொல்லலை. என்ன பண்ணுறாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி,
என்ன ஆயிட்டாரு? என்கிட்ட ஒன்றும் இல்லை, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்முடைய சாயல், அடிமையின் ரூபம். அவர் ராஜா வீட்டு பிள்ளையாய் பிறக்கவில்லை. இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்து பிறந்த பொழுது அந்த நட்சத்திரம் தோன்றினது. நட்சத்திரம் தோன்றினதா? அதனால தான் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் ஆனால் எல்லாம் நட்சத்திரம் வைப்பாங்க, இங்கே இயேசுநாதர் பிறந்துட்டாரு அப்படின்னு. அந்த நட்சத்திரம் தோன்றின உடனே சாஸ்திரிகள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் குடுகுடுன்னு அரண்மனைக்கு ஓடுறாங்க. ராஜா, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா, கதவை திறங்க. ராஜா அப்படியே பயந்துட்டார். ஐயோ, சாஸ்திரி வந்து எனக்கு என்ன சாபம் விட போறாரு தெரியலையே, அவர் சொன்னால் நடந்துருமே. சாஸ்திரிகளே என்ன சொல்லுங்க, இந்த நட்சத்திரம் தெரியுது பார்த்தீங்களா, இப்படி வந்தால் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். படிங்க, பட்டா தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். நம்மை அழைத்தவர் யார்? தன்னை எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார்? நம்மை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார்? மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். போதும். ஏரோது ராஜா கிட்ட வந்து இந்த சாஸ்திரிகள் விசாரிக்கிறாங்க. ஐயா, குறிக்கப்பட்ட காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு ராஜா, யூதருடைய ராஜா எருசலேமிலே பெத்லகேமிலே பிறப்பார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் வந்து விட்டது, எங்கே ராஜா? யார்கிட்ட வந்து கேட்குறாங்க? ஏரோது ராஜா அரண்மனையில் வந்து கேட்குறாங்க. அதான் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது ராஜாவுக்கு ஒரு பயம். ராஜாவுக்கு அடுத்தது யார் ராஜாவாக வரணும்? அவங்க பையன்தான் வரணும், இல்லைங்களா? சித்தப்பா பையன் பெரிய மகன் கூட வரக்கூடாது, தன்னுடைய சொந்த மகன் தான் அடுத்தது யார் இளவரசன் ராஜாவா வரணும். ஆனால் இந்த யூத ராஜா, அவங்க ஏரோது, அவங்க வேற ஜனம், இவங்க வேற ஜனம். இவங்க போய் சொன்னே ராஜாவுக்கு பயம். அப்பா, ராஜா வந்துட்டாரா? அப்போனா நம்ம ராஜ்யத்தை அழிச்சிட்டு புதுசாக ஒரு ராஜ்யம் வந்துடுவாங்க. ஆனால் இயேசு அங்கேயே பிறந்தாரு. அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு சாதாரண மனிதனுடைய வீட்டிலே பிறந்தார். நம்மை போல ஆக வேண்டும் என்றால் நம்மை போல பிறக்க வேண்டும், அதுதானே? ராஜா வீட்டில் பிறந்துட்டு நானும் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குமா? அப்போ நாம் கூப்பிடுவோம், வாயா எங்கள் வீட்டில் வந்து படுத்து தூங்கு, எங்கள் வீட்டு தண்ணி குடி அப்படின்னா ராஜா வரமாட்டார். ஆனால் இந்த யூதருடைய ராஜா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே கடவுளோடு தேவனோடு தேவனாயிருந்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? பயம் உறுத்திட்டு வெளிப்படுத்தினாரா? 10 கைகளோடு வெளிப்படுத்தினாரா? பெரிய நாக்கு வச்சு வெளிப்படுத்தினாரா? பெரிய பெரிய கொம்பு வச்சு வெளிப்படுத்தினாரா? நம்மை போல சாதாரணமாய் நம்மோடு வாழ்ந்தவர் தான் இந்த இயேசுநாதர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளை அழைக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். மனுஷர் சாயலானார், அடிமையின் ரூபம் காணப்பட்டார். அடுத்து என்ன பண்ணாரு? மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். நம்மோடு கலந்து கொள்ளும்படியாக நம்மை போல தன்னைத்தானே கீழ்ப்படுத்தினார், தாழ்மைப்படுத்தினார். நம்ம சொந்தக்காரங்கள நிறைய பேர் இருப்பாங்க, பணக்காரராக இருப்பாங்க. எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாங்க? போனால் வா போகும்போது சாப்பிட்டு போப்போ பண்ணுறாங்களா? பணக்காரர் அப்படி தானே பண்ணுவாங்க. அது நம்ம சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க மேலே போனே அவங்க என்னாச்சு, நான் வேற நீ வேற, என்னடா என்ன தம்பி கொடுத்துரு அவனுக்கு. இந்த ஆண்டவர் அப்படி இல்லை, தன்னைத்தானே நம்ம போனே நம்மளை கட்டி பிடிச்சிருவார். நம்ம போனோன்னே நம்மளை கட்டி பிடிச்சிருவார். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், வாங்க வாங்க வாங்க. தூரமானவர் அல்ல, நமக்கு அவர் தூரமானவர் அல்ல. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார்.
நாம் அவரோடு நடந்து செல்லும்படியாக அழைக்கிறார். அப்போஸ்தலர் 17:24 வாசங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணியிருந்தது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு 5-6 கோடியில் ஒரு கோயில் கட்டிடுங்க, அங்கே வந்திருக்கிறேன். தெளிவாக சொல்லிட்டாரு, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் வேண்டாம். இந்த கோயிலெல்லாம் எனக்கு கட்டாதீங்க. இன்னைக்கு கோயில்னால ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட பிரச்சனை. அதை சொல்லிட்டாரு, கோயில் கட்டாதீங்க, கோயிலில் கட்டாதீங்க. அடுத்தது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார்கள். நமக்கு யாரும் தேவையானது போல மனுஷன் கைகளால் பணிவிடை கொள்கிறதில்லை. எனக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எனக்காக நீங்க 40 கிலோமீட்டர் நடக்க வேண்டாம். என்னை தூக்கிட்டு மலைமலையை ஏறவும் வேண்டாம், இறங்கவும் வேண்டாம். ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்? வானத்தில் இருக்கிறேன். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் கொடுக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அவர்கள் கேட்பது எல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சகலத்தையும் கொடுக்கிறவர். தமக்கு யாதொன்றும் தேவையானது போல எனக்காக நீங்கள் இதை செய்யுங்கன்னு நம்மகிட்ட எதுவுமே கேட்கல. நம்ம எதுவுமே அவர் கொடுக்க முடியாது. கேட்பதில்லை. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. எப்படி நம்மளை உண்டாக்கினாரமா? ஒரே ரத்தம். என்ன ஜாதியாக இருந்தாலும் என்ன, ரத்தம் என்னதான்? சிகப்பு தான். ரத்தம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உயிர். ரத்தம்னா என்னங்க? உயிர். ரத்தம் போச்சுன்னா உயிர் நிற்குமா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இவன் பெருஞ்சாதி, இவனுக்கு ரத்தம் போனால் போயிட்டு போகுது, உயிரெல்லாம் போகாது, அப்படி சொல்ல முடியுமா? நீ யாரா இருந்தால் என்னையா, உன்னுடைய உயிர் எதில் தான் இருக்குது? ரத்தத்தில் தான் இருக்குது. அந்த ரத்தம் உனக்கு வேறு ரத்தம், எனக்கு வேறு ரத்தமா? வெள்ளைக்காரனுக்கு வேறு ரத்தமா? அமெரிக்காக்காரனுக்கு வேறு ரத்தமா? இலங்கைக்காரனுக்கு வேறு ரத்தமா? எல்லாருக்கும் ஒரே ரத்தம். கடவுள் மனிதனை படைக்கும் போது ஒரே ரத்தத்தை கொண்டு படைத்தார். அதுதான் ஜனம் பொதுன்னு. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு, நான் இந்த ஊர் இந்த படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய பதவி இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டரு என்ன பண்ணுவார்? ஐயா, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், எவனாக இருந்தாலும் ஒரே ஊசி தான், யாராக இருந்தாலும் ஒரே ரத்தம் தான் ஏற்ற முடியும். நீங்கள் படித்தவராக இருக்கலாம், நீங்கள் இந்த ஊருக்காரராக இருக்கலாம், உங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்கலாம், உனக்கு வசதி இல்லாமல் போகலாம், நீ இந்த பெருஞ்சாதியாக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் போடுறேன், பொழைச்சா பொழைச்சிக்கோ. என்னுடைய படிப்போ, என்னுடைய ஜாதியோ, என்னுடைய பதவியோ, என்னுடைய வருமானமோ அங்கே நிற்குமா? ஒன்றுமே நிற்காது. கடவுள் தான் காப்பாற்றணுமா கடைசியாக டாக்டர். ஏன்னா தேவன் நீங்கள் சொல்லிட்டாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தேவன் தோன்ற பண்ணி, அதுக்கப்புறம் என்ன செய்றாரு? பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து இருக்கிறார். வெயில் காலம் வந்துச்சு, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் இது வருதா? வருஷம் வருஷம் வெயில் காலம் வருது, பனிக்காலம் வருது, மழை காலம் வருது, காற்று காலம் வருது, அப்படியே மாறி மாறி வருதா? இது யாராவது போய் மாற்ற முடியுமா? எங்கள் ஊருக்கு வேண்டாம் இந்த வருஷம் வெயிலே அப்படி சொல்ல முடியுமா? எங்கள் ஊருக்கு இந்த வருஷம் மழை வேணும் அப்படின்னு யாரும் கேட்க முடியுமா? தேவன் என்னென்ன காலங்களில் என்னென்ன நியமித்திருக்கிறாரோ அது சரியாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதில் அவர் பாகுபாடே பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சுக்கிறோம்? பாகுபாடு பார்த்துக்கிறோம். நம்மை அழைக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள். 27 கடைசியாக நம்மகிட்ட என்ன கேட்குறாருங்க? என்னங்க கேட்குறாரு? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர். தடவியாக என்னை கண்டுபிடிச்சிருங்கப்பா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவனை, நமக்காக ஜீவனை கொடுத்த இந்த தேவனை, நமக்காக மனிதனாய் வந்த இந்த தேவனை எப்படியாவது நீங்கள் என்ன செஞ்சிருங்க? தடவியாகிலும் கண்டுபிடித்து விடு. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்படியே சங்கீதம் 34
4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இங்கே சொல்றாரு, என்னை தடவியாகிலும் தேடுங்க அப்படிங்கிறாரு. தேடுனா என்ன பலன் கிடைக்கும், தேடுனா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும். இருட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு 5 ரூபா காசு வச்சுட்டு ஒரு டீ தூள் வாங்கலான்னு போயிட்டு திடீர்னு கீழே விழுந்துருச்சு. ஆனால் இருக்குது ஒரு 5 ரூபா தான், எப்படியாவது கஷ்டப்பட்டு உட்காந்து என்ன செஞ்சிருவோம், தடவியாகிலும் கண்டுபிடிச்சிட்டோம், அப்பா கிடைச்சிட்டு ஒரு நிம்மதி இருக்குது, 5 ரூபாய் போய் செலவு பண்ணிடுவோம், அவ்வளோ முடிஞ்சிச்சு. இந்த தேவனை, நமக்காக ஜீவனை கொடுத்தவரை தடவி தேடி கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்குதா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த காணாமல் போகுது ஆட்டுக்குட்டி வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போச்சுன்னா கத்திக்கிட்டே இருக்கும். வீடு வரைக்கும் என்னாகும், கத்திக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவுடைய சத்தம் கேட்ட உடனே இந்த ஆட்டுக்குட்டி சந்தோஷமாயிடும். எது கூப்பிடுது, சும்மா கூப்பிட்டுருக்குது அம்மா அம்மா அப்படின்ட்டு கத்திட்டே இருக்குது, இல்லை தேடுது. தன் தாயை என்ன செய்யுது, தேடுது. அதுபோல் நாம் கர்த்தரை தேடினோமானால், 4ஆம் வசனம், நான் கர்த்தரை தேடினேன், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இவர் நமக்கு தூரமானவரா, தூரமானவர் அல்ல. தூரம்னா தெரியுதுங்களா, எப்படியெல்லாம் இன்றைக்கி நம்மளை உலகம் தூரப்படுத்திருக்கு தெரியுங்களா, யாரையெல்லாம் இன்றைக்கி உலகம் தூரப்படுத்திருக்கு தெரியுங்களா. படிப்பு வச்சு தூரப்படுத்தும், இனம் குளத்தை வச்சு தூரப்படுத்தும், சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சு தூரப்படுத்துதுப்பா. நீ பன்னிக்கறி சாப்பிட்றவன், நீ மாட்டுக்கறி சாப்பிட்றவன், நீ எறும்பு கறி சாப்பிட்றவன், நீ கறி சாப்பிட்றவன், நீ கறி சாப்பிடாதவன், நான் இலக்கறி சாப்பிட்றவன், நான் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, நான் முட்டை சாப்பிட்றவன், இப்படியெல்லாம் மனுஷனை தூரப்படுத்திட்டு இருக்கான். சார் எங்களா சைவ ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன், ஏங்க நான் அசைவம்லாம் சாப்பிடணும். அந்த நோட்டு அசைவ ஹோட்டல் இருந்தால் உங்கள் கைக்கு வந்தது பரவாயில்லையா, பணம் அங்கேருந்து தாங்க வந்துச்சு, பணம் கறி வெட்டிட்டு இருந்தாலும் அவங்க கையில் இருந்தாங்க வந்துச்சு. முந்தானே 500 ரூபா அங்கே எடுத்து வந்து முடிக்கிறான், கீழே போட்டு எடுக்காது. அது பொதுவான விஷயத்தில் சொல்லும்போது அவனுக்கு பிடிக்காது. எப்படியெல்லாம் மனிதனை தூரப்படுத்தணுமோ, வெளியே நிற்க வைக்கணுமோ நிற்க வச்சிருவான். ஆனால் இந்த தேவன், இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தூரமானவன் அல்ல. இங்கிருந்து நீங்கள் 500 கிலோமீட்டர் போய் தேட வேண்டியதில்லை, எங்கே இருக்கிறீங்களோ அங்கே கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படிங்கிறார். அதே 94ஆம் சங்கீதம் 5:6. சரி 34. 34. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார். அவர்கள் முகங்களில் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். யாரையும் அவர் கூப்பிடுறாரு, இந்த ஏழை. யாரெல்லாம் ஏழை என்கிட்ட வாங்க, பணக்காரன் வரமாட்டான். பணக்காரன் எப்படி தெரியுமா, கடவுள் என்கிட்ட வர சொல்லுங்கள், நான் டொனேஷன் கொடுக்குறேன், செக் கொடுக்குறேன் அப்படிம்பா. ஆனால் இவர் சொல்கிறாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அவர் நம்முடைய சத்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எப்போ நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் கேட்டு, 6ஆம் வசனம், அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். நமக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியவர் யாரு? எம்எல்ஏ காப்பாற்றுவாரா? எம்பி, நம்ம பெரியப்பா, பணக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல பெரியப்பா, அவர் தாத்தா மாமா மச்சன், அவங்கள என்றைக்குமே கேட்கவும் மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. நம்ம வரக்கூடாதுன்னே சில காரணங்கள் சொல்லி நம்மளை தடை பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் எப்படி தெரியுமா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த நம்பிக்கையோடு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறாரு மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் படிச்சுமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். யார் அவர்? என்னை அழைக்கிற அவர் யார்? அப்படி தெரிஞ்சதை நம்ம போக முடியும். அவர் யார்? ஒன்று, தேவனாயிருந்து கடவுளாயிருந்து இந்த பூமிக்கு நம்மை போல அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனான, ராஜவம்சமாக வரல,
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனானார். நம்மை போல தம்மை தாழ்த்தினார். நமக்கு சமமாக தான் உட்காருவார். நம்ம உட்கார இடத்துல தான் உட்காருவார், நம்ம சாப்பிட்ற இடத்துல தான் சாப்பிடுவார், நம்ம தூங்குற இடத்துல தான் தூங்குவார். நம்மளோட புலங்குகிற ஒரே ஒரு தெய்வம் இவர் மட்டும்தான். நான் வெளியே போய் நின்றுலாம் சொல்லவே மாட்டேன். நம்ம வெளியே போனால் அவர் நம்மோட வெளியே வந்து நின்றுவார். ஏப்பா வெளியே போயிட்டு வாப்பா அப்படின்னு கை பிடிச்சி கூப்பிட்டு வருவார் நம்மளை. அவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்றதுக்கு ஒன்று செலவு பண்ணணுமா? ஒரு பையன் ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பா கூப்பிட்றதுக்கு செலவு பண்ணி கூப்பிடணுமா? ரொம்ப தூரம் ஓடணுமா? அந்த சத்தம் கேட்டோன்னா அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு ஓடி வந்துருங்க. ஐயோ குழந்தை அழுகுது, எதுக்கோ கூப்பிடுது. 6 வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களுக்கு கொடுப்பதை அதிக நிச்சயமாய் சொல்லுகிறார். நன்மையானதை நான் என்ன செய்ய போகிறேன்? டவுட்டாக இருக்குதா? நமக்கு டவுட் வரலாம். அவன் செய்வானா செய்ய மாட்டானே, ஒரு யோசனையாக அவன் செஞ்சால் செய்வான்ப்பா, இல்லாட்டி இல்லைப்பா, அவனையெல்லாம் நம்பிட்டு போகாதீங்க அப்படின்னு மனுஷனை என்ன செய்யலாம்? டவுட், சந்தேகப்படலாம். என்ன ஏங்க கேட்குறீங்க, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அல்லது தரலான்னு நினைக்கும் போது நம்மளால் தராமல் முடியும், தராமல் போயிடும். ஆனால் இங்கே இவர் எப்படிப்பட்டவரா? எப்படி நம்ம கொடுக்குறாரா? நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். ப்ராமிஸ் பண்ணுறாரு, நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நிச்சயமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகமாய் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியவைகளை கொடுக்கிறவர் தான் நம்மை அழைக்கிறார். நம்மை அழைக்கிறவர் யாருன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? நம்மை அழைக்கிறவர் நமக்கு தருவதற்காக என்ன செய்தார்? தன்னைத்தானே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த பூமியிலே வந்து நம்மோடு வாழ்ந்தார், நம்மை தனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எப்படி நம்மை நேசித்தார் பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்? 9ஆம் வசனம். ஒரே பேரான குமாரனாலும் நாம் கிடைக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அவர் இந்த பூமிக்கு வந்தது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. வெளிப்பட்டது என்னது? வெளிப்பட்டது என்னது? வெளி வந்துருச்சு. என்ன வெளி வந்துச்சு? கோபம், வைராக்கியம், விரோதம், சண்டை, அதெல்லாம் தெரியும். டே அவன் கூட போகாத, ரொம்ப கோபமாக இருக்கிறான், அவன்கிட்ட போகாத, அவன் சண்டைக்காரனாக இருக்கிறான், பேசிகிட்டே இருக்கிறான். அதே நேரத்தில் அன்பு வெளிப்பட்டு யாருக்கே தெரியுமா? நமக்கு அன்பே காட்ட தெரியாது. நமக்கு காட்ட தெரிஞ்சதுல என்ன? சண்டை, கோபம், கெட்ட வார்த்தை, அடிதடி, பொறாமை, இது தான் வெளிப்படும். ஆனால் தேவன் மாறாக அன்பை வெளிப்படுத்தினார், அன்பை காட்டினார். எப்படி அன்பை காட்டினார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்பு, தேவனுடைய வெளிப்பாடு அன்பாய் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நம்மை போல ஒரு மனிதனாய் அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்படிதானே? ஒரு வாத்தியார் ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு இப்போ நல்லா படிக்குன்னு சொல்லி அன்பை வெளிப்படுத்தினார். நோட்டு புத்தகம்லாம் சொந்த காசில் வாங்கி கொடுக்குறார். ஏழ்மையாக இருக்கிற குழந்தைகளுக்கு, சரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அவர் தன்னுடைய சொந்த சம்பளத்தை போட்டு வாங்கி கொடுக்குறார். வருஷம் வாங்கி கொடுக்குற. அப்புறம் எல்லாரும் பாராட்டுறாங்க, பரவாயில்லப்பா இந்த வார்த்தை ரொம்ப நல்லவர். தன்னுடைய அன்பை காட்டுறாரு. படிக்கிற பிள்ளைகளாக படிக்கட்டும்,
அவங்க படிப்பு நின்றக்கூடாது. அவருக்கு என்ன சம்பளம் எச்சா கொடுக்க போகிறாங்களா? ஏப்பா நீ 10 பேருக்கு நோட் புக் வாங்கி தந்துடுற அப்படின்னு சம்பளம் எச்சா கொடுக்க போகிறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது அந்த மனிதனுடைய குணம் என்ன? பிள்ளைகள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் படிப்பு நின்றக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனித உதாரணம். இதை காட்டிலும் மேலான அன்பு என்னது? நமக்காக தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நாம் போய் அவர்கிட்ட கேட்கல, நீங்கள் வாங்க உங்கள் மகனை அனுப்புங்க மனுஷனா வாழுங்கன்னு கேட்கல. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாவத்தை விடுதலை செய்யும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக, பாவத்திலிருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும் வண்ணமாக தமது குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டானது. அவர் தான் நம்மளை கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் மாறி. நம்ம போகிறோம், ஒரு மீட்டிங்கு போகிறோம், போகும்போது 200 ரூபாயும் பிரியாணி கொடுக்குறேன்னுருவாங்க. அப்படி தானே? இப்போ 500 ரூபாயா தெரியல, எவ்வளோ காசு கொடுக்கணும், எத்தனை காசு தர சொல்லு, முதல்ல வசூல் பண்ணிக்குவாங்க. அப்புறம் மீட்டிங் போயிட்டு வந்துடுவாங்க. வந்தவர் யார் என்ன இதுன்னு எனக்கு தெரியாது, கூப்பிட்டாங்க போயிட்டேன். அப்படிப்பட்ட அழைப்பு அல்ல இது. எப்படிப்பட்ட அழைப்பு? தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உண்மையான அன்பு, மெய்யான அன்பு, பரிசுத்த அன்பு, நீதியுள்ள அன்பு, தேவ பக்தியுள்ள அன்பு. அந்த தேவ பக்தியுள்ள அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். 10 மறுபடியும் வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். ஃபஸ்ட்டு அவர் தான் அன்பு கூர்ந்தார். ஃபஸ்ட்டு அவர் தான் நம்மளை அன்பு கூர்ந்தார். அதனால் அவர் நம்மிடத்தில் எதுவுமே எதிர்பார்க்க, நீங்கள் இது செய்யுங்க அது செய்யுங்க, எதுவுமே எதிர்பார்க்க. இன்றைக்கி நமக்கு இருக்கிற அன்பு எது தெரியுமா? மொய் வைக்கிற அன்பு. அவன் கல்யாணத்துக்கு போய் ஒரு 1500 ரூபா மொய் வச்சா, திருப்பி அவன் கல்யாணம் வைக்கும்போது என்ன செய்யணும்? மொய் வைக்கணும். தங்கச்சிக்கு குழந்தைக்கு கல்யாணம் காது குத்துனா மாமன் போய் நகையெல்லாம் வாங்கி போடணும். நாளைக்கு மாமன் வீட்டில் கல்யாணம் கட்சினா தங்கச்சி வந்து என்ன செய்யணும்? நகை நட்டு வைக்கணும், சீர்சீரம் செய்யணும், செத்து போனால் செய்யணும். இதெல்லாம் என்னது? கட்டாயம். ஏன்னா நான் உனக்கு செஞ்சுருக்கிறேன், நீ எனக்கு செய். ஆனால் இங்கே இருக்கிற அன்பு முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா நம்மிடத்தில் எதுவுமே எதிர்பார்க்கல. நாம் இதை செய்வோன்னு கேட்கவும் இல்லை. நாம் கேட்பதற்கு முன்பதாக, நினைப்பதற்கு முன்பதாக நம்மை நேசித்தவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சங்கீதம் 25, சங்கீதம் 25 8 கர்த்தர் நல்லவர், உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். யாருக்கு வழியை அவர் சொல்லித்தராரு? பாவிகளுக்கு. நாம் என்ன செய்வோம்? பாவியை பார்த்தா, ஒரு மோசமான ஆளை பார்த்தா அப்படியே அவங்க கூட சேராத, அவன் இருக்கிறவே கெட்ட பையன் இல்லையா? ஆனால் அவரைத்தான் கூப்பிடுறாரு. பாப்பா நீ ரொம்ப மோசமாக இருக்கிறியா, வா என் கூட வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். நீ பாவியாக இருக்கிறியா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். பாவியை மனம் திரும்பதாப்பா நான் வந்தேன். நல்லவர்கள் எனக்கு வேண்டாம், நீ நல்லவனாக இருந்துட்டு போவாங்க. யாரெல்லாம் பாவி என்று அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகிறோமோ அவர் நமக்கு வழியை சொல்லி தருகிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லோரும் பார்த்தா அப்படியே சூப்பராக ட்ரெஸ் போட்டு பட்டு நகையெல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போகிறாங்க. ஒரே ஒரு பிச்சைக்காரனா அது வழி போக்கணும், ஊருக்கு போகிறவன் திடீர்னு உள்ளே வந்துட்டான்.
எல்லாம் என்ன செய்வாங்க? யார் அவனை உள்ள விட்டது? ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்குவேன். வாடா 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 வாடா, நீங்களாம் வெளியே போங்க, நீ வாயா, நீ ஒன்றும் இல்லாதவன், நீ ஒரு பாவி, உனக்கு என்ன இருக்குது, நீ வா, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உனக்கு நல்ல வழி சொல்லித்தரேன். அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புதிய உடையை கொடுக்கிறவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. லூக்கால ஒரு உதாரணம் நம்ம அடிக்கடி நம்ம படிப்போம். ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஒருவருக்கு 2 பசங்க. முதல் பையன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். அவங்க அப்பா உட்காருனா உட்காருவான், நடனா நடப்பான், போனால் போவான், வேணா வான், எல்லா வேலையும் ஒரு நாள் கூட அவங்க அப்பா பேச்சு மீறாமல் நடந்த மகன் முதல் மகன். அவன் தண்ணி குடிக்கிறதும் அவங்க அப்பா கேட்டு தான் குடிப்பான். அப்படி ஒரு நல்ல பையன். ஆனால் 2வது பையன் தருதலை. 2வது பையன் தருதலை. வேலை போனதில்லை, வேலை செஞ்சதில்லை, வீட்டில் அடங்கினதில்லை, வீட்டு சொத்தை தின்னதில்லை, அப்பன் சொத்தை கரைச்சி தின்னுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு கெட்ட பேர் பண்ணிகிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் வந்து நின்னா, அப்பா சொத்தை பிரித்து கூட, நான் போகிறேன், எனக்கு நீ பிடிக்கல, ஏன்னா நீ கம்பல் கட்டாயப்படுத்துகிற, உட்காராதேங்கிற, படுக்காதேங்கிற, வேலை செய்ய சொல்கிற, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன்ப்பா, என்னை விட்டுருப்பா. எங்கள் அப்பாவுக்கு அப்படியே செத்து போன மாதிரி இருக்காது. எப்போ சொத்து பிரித்து கேட்பாங்க தெரியுங்களா? செத்து போனால் தான் சொத்து பிரிக்க முடியும். உசுரோடு இருக்கும்போது பிரித்தா அவங்க அப்பா செத்து போன அர்த்தம். அந்த பையன் வாங்கிட்டு போயிட்டான். 6 மாதம் 1 வருஷம் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றான், நல்லா செலவு பண்ணான், எல்லா கெட்ட பழக்கம், எல்லா அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பண்ணான். பஞ்சம் வந்துச்சு, நாட்டில் பிரச்சனை வந்துச்சு, அவன்கிட்ட இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. அவன் கடைசியில் எங்கே போனான் வேலைக்கு? முதல் முறையாக ஒரு நாள் வேலைக்கு போனான், பன்னி மேய்க்கிறதுக்கு போனான். அது வரைக்கும் அவன் எங்கே போனதில்லை, வேலைக்கு போனதே இல்லை. வேலைன்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு வேலைனாவே எனக்கு போயிடணும், மணிக்கு போகணும், மணிக்கு வரணும், அவன் சொல்கிற வேலையை கேட்கணும், அதுபடி அதே அவனுக்கு தெரியாது. சரி, நல்லாரும் வேலைக்கு போகிறேன், நாங்களும் போனால் பன்னி மேய்க்க விட்டான். போடா, இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பன்னி மேய்ச்சிட்டு வா, அப்புறம் சாயந்தரம் வா, நான் உனக்கு உனக்கு தரேன். அவனுக்கு வேலை கொடுத்த ஆள் யாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஏழையே அவன் இருந்தான். அப்பேற்பட்ட ஏழை, அவனுக்கு கீழே ஏழையே இல்லை. அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சிட்டான்? பன்னி மேய்க்க போயிட்டான். பசி, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, பன்னி மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வர்றான். பன்னிக்குன்னு தகுடு வச்சுருக்குறாங்க, நல்லா கலந்து நல்லா ஸ்மெல்லு அப்படி சூப்பராக வச்சுக்கிறாங்க. பன்னி தானே போய் குடிக்கணும், கடன்னு பன்னியெல்லாம் ஓடி வருது குடுன்னு. ஏன்னா காலையிலேருந்து மேய்ச்சிட்டு வந்துருக்குது, தண்ணி குடிக்கலாம், தவிடு சாப்பிட்லான்னு போன உடனே இவன் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு அந்த தவிடு நாமளாவது குடிக்கலான்னு எடுத்து வாயை வைக்கும் பொழுது அந்த எஜமான் வந்து எட்டி உதைக்கிறான். அந்த எஜமான் என்ன செய்கிறான்? எட்டி உதைக்கிறான். நீ சாப்பிடாத, அது உனக்கு வச்சதில்லடா, பன்னிக்கு வச்சு. பன்னியை விட கேவலமாயிட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:16. ஒருவனும் அதை அவனுக்கு பன்னியை விட கேவலம், பெருத்த அவமானம். அவங்க வீட்டில் அவங்க அப்பா பயங்கரமான கோடீஸ்வரன், அந்த ஊர்லேயே அந்த தேசத்திலே பெரிய ஆள். ஆனால் இங்கே என்ன செய்கிறான் அவன்? தன்னுடைய பாவத்தினாலே, தான் செய்த அக்கிரமத்தினாலே, தன் தகப்பன் வீட்டை மதிக்காமல் தான் ஓடி வந்து தனக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே பன்னி தின்கிற தவிடு கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தது. அடுத்த வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால். அப்போ தான் யோசிக்கிறான், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு எங்கள் அப்பா ஒரு நாள் கூட பட்டினி போட்டதில்லை. 500 பேர் வேலை செஞ்சால் 500 பேர் திருப்தியாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் எப்படி திரும்ப சாப்பாடு போடுவாங்க? முதல்ல பந்தி போடுறவனுக்கு நிறைய கிடச்சிடும், கடைசியாக போகிறவனுக்கு ரசஞ்சோறு தான் இருக்குது. சரி, பரவாயில்ல. இங்கே அப்படி இல்லை. இந்த எஜமான வீட்டில், இந்த அப்பாவோட வீட்டில் அப்படி இல்லை. எல்லாருக்கும் எப்போதுமே எப்படி சாப்பாடா? திருப்தியான சாப்பாடு. புரிஞ்சுக்கிட்டான், ஐயோ நம்ம வந்தது தப்பு, நான் பாவம் பண்ணிட்டேன்.
பூர்த்தியான நானோ பசியினால் சாகிறேன். இன்னும் ஒன்றும் கிடைக்கல, இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. அவன் தான் பண்ணு திங்கிறத தவிர சாப்பிட முடியாது, கொடுக்கலையா? பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த பாவியை தான் தேவன் அழைக்கிறார். காத்துட்டு இருக்கிறாரு. பாவிகளே, எல்லாரும் என்னை தேடி வாங்க, நீ பாவின்னு நான் தள்ளுவதில்லை, உன் பாவத்தை தள்ளுகிறேன். பாவியை தள்ளுவதில்லை. எதை தள்ளுறாரா? பாவத்தை தள்ளுறாராம். புரியுற மாதிரி சொல்லணுன்னா, டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டரு அவன் யாராக இருந்தா என்ன, அவனுக்குள் இருக்கிற வியாதியை தானே சுகப்படுத்தணும், அதானே? அதுதான் டாக்டர்கிட்ட போகிறோம். தம்பி என்கிட்ட வராது, உனக்கு காய்ச்சல் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாரா? அதுதான் உங்கள்கிட்ட வர்றேன், நல்லா இருந்தால் நான் அதுக்கு உங்கள்கிட்ட வர்றேன். கொரோனா காலத்தில் எல்லாத்துக்கும் கொரோனா வந்துச்சு, நாமெல்லாம் யாரும் கிட்ட போகலை. ஆனால் டாக்டர் என்ன செய்கிறாங்க? வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொரோனாவை நீக்கினார்கள். அதுபோல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பாவிகளை அழைக்கிறார், பாவிகளை அழைக்கிறார். ஆனால் நம்மூர் பாவினா, ஐயோ நீ மோசமான அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், நீ உன்னையெல்லாம் கூடி சேர்த்தக்கூடாது, உன்னையெல்லாம் கோயில் சேர்த்தக்கூடாது, நீ கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நம்மளை துரத்திடுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, என்ன தேடி வாங்க. இவர் எழுந்து போய், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். 19, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு போயிட்டான். சொல்கிறான், நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். போய் என்ன சொல்ல போகிறேன்? நான் என்ன வாழ்க்கை வாங்க அப்படின்னு பெருமை பேத்திக்க முடியுமா? அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே அவனை சொல்லிடும், இவன் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கிறான் அப்படி தானே. நல்ல ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போட்டிருப்பான். அவன் சொல்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். நாம் ஆண்டவர் இடத்துல சொல்லணும். நம்மளை கூப்பிட்றாரு. எது கூப்பிட்றாரு? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது கூப்பிட்றாரு. நான்லாம் வரமாட்டேன், எங்கள் அப்பனை இங்கே வர சொல்லுங்கள் அப்படி சொன்னாவன். அப்படி யாரும் வரமாட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே அதை சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், ஆண்டவரிடத்தில் வாங்க, தேவனிடத்தில் வாங்க, உப்பு கொடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்கள், அவர் மன்னிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க 20 வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்துட்டான். எத்தனை நாள் நடந்து வந்தான்னு தெரியல, 1 நாளா 2 நாளா, பசியோட பட்டினியோடு தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய அன்பை, தன்னுடைய அப்பாவுடைய அன்பை புரிந்து கொண்டு வர்றாங்க. அப்போ தான் தெரியுது, அப்பானா யார், எப்படி என்னை நேசித்தார், எனக்கு என்னவெல்லாம் செஞ்சார், அப்பா கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு துளி கூட பாத்திரமா இல்லையே, அந்த வீட்டில் போய் அட்லீஸ்ட் நான் வேலைக்காரனாவது சேர்ந்துக்கிறேன். ஏன்னா வேலைக்காரனுக்கு என்ன உண்டு? திருப்தியான 3 வேளை சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல வீடு கொடுப்பு, எல்லாமே கொடுக்குறவர் இந்த எஜமான், இந்த வீட்டு எஜமான். அங்கே வேலை கிடச்சா போதும், செட்டிலரில் வரல, ஆளுக்கு ஃபுல்லாக நிம்மதியாக இருந்தலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் நினச்சிக்கிட்டான், ஐயா என்ன தயவுசெய்து மன்னிச்சு உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கன்னு அப்படின்ட்டு வர்றான். அவங்க அப்பா என்ன செய்கிறாரு பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவங்க அப்பா பார்த்துட்டாரு. யார் என் பையனாட்ட தெரியுது. உங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணார்? மகன் ஓடி போனோடனே சாபம் விட்டுட்டு தலைமுழுகிட்டு மறந்துட்டு போய் இருக்கவில்லை. அனுதினமும் அவங்க வீட்டில் வந்து மாடி நின்று பார்க்குறார். என் பையன் வருவானா, பையன் வருவானா, பையன் வருவானா. ஃபோன் பண்ணிட்டா வர்றான், அவன் விருந்துக்கா வர்றான். பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு பார்த்துட்டான். என் பையன் அங்கே வர்றான், பையன் வர்றான், நமக்கு தெரியும், நம்ம சொந்தக்காரன், நம்ம தம்பி கூட. இறங்கி ஓடுறார் பாருங்க. அதை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த பையன் கல்யாண வீட்டுக்கா போயிட்டாரா? பட்டு சட்டை பட்டு வெட்டி போட்டு நகை நட்டெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு வர்றான். பண்ணி மேய்ச்சிட்டு அசுத்தமாக அழுக்கா நாற்றம் பிடிச்சி சாப்பிடாம ரொம்ப அருவருப்புத்தக்க அவனை நாமெல்லாம் சேர்த்திக்க மாட்டான், நாமெல்லாம் திட்டி அனுப்பிச்சு போட அந்த பக்கம். இந்த தகப்பன் கட்டி அணைத்து முத்தம் செய்து அழைத்தா. அதே போல தான் அந்த பரலோகத்தின் தகப்பனும் நம்மை அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? நம்மை போன்ற பாவிகளை அழைக்கிறார். நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே, தேவனே செய்யுங்க, அவருக்கு ஆர்டர் கொடுப்போம். செஞ்சுருங்க, நான் போகிறேன், நீங்கள் செஞ்சுருங்க. இல்லை உங்களுக்கு பேசுறதுக்கே டைம் இல்லைங்க எனக்கு, நீங்கள் பார்த்தீங்க கொடுத்துருங்க, அவ்வளோதான். பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை,
ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம், நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பையன் தான் என்றைக்கும் செத்து போயிருப்பான், அந்த பண்ணியே செத்து போயிருப்பான். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான், நான் தேடி வருவேன், என் தகப்பன் வீட்டிற்கு போவேன், அங்கே வீட்டு வேலைக்காரனாக இருந்த போதான். எங்கள் அப்பா எப்படி பாருங்க, மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எப்போங்க முத்தம் செய்ய கொடுப்பீங்க? ஏற்பாடையாது அடி கொடுப்பாங்களா? பாசம், அன்பு, அன்பின் வெளிப்பாடு தானே முத்தம். கட்டி முத்தம் செய்தார். அழுக்கு பிடிச்சவனை, நாத்தம் பிடிச்சவனை என்ன சொல்கிறாரு, அவன் உடனே சொல்லிட்டான், வந்தோடனே உண்மை சொல்லிட்டான். என்ன அப்படியே அதே மாதிரி சொல்கிறார், தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நம்ம இதை என்னைக்கு சொல்கிறோமோ, என்னைக்கு அனுதினமும் நம்ம சொல்கிறோமோ, இல்லை நம்ம நீதிமானா? நம்ம அப்படியே ஒரு பாவம் செய்யாத இயேசுநாதரை போல பரிசுத்தமானவங்களா? அனுதினமும் சொல்லணும், பிதாவே உமக்கு விரோதமாய் நான் இன்று பாவம் செய்தேன். என்ன பாவம் செஞ்சோம்? நான் திருடலை, நான் கொலை செய்யலை, நான் விபச்சாரம் பண்ணல, நான் ஏமாத்தலை. அதெல்லாம் பெரிய பெரிய நீண்ட பாவம், திட்டமிட்டு செய்கிற பாவம். பொய் சொல்கிறோம், பைபிள் படிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, அம்மா அப்பா பேச்சு கேட்கறதில்ல, புருஷன் பேச்சு கேட்கறதில்ல, பொண்டாட்டியை நேசிக்கிறதில்ல, இதெல்லாமே பாவம்தான். அப்போ என்ன செய்யணும்? அனுதினமும் நம்ம என்ன சொல்லணும்? நீ சொல்கிறாரு, உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல, எனக்கு தகுதி இல்லை. அப்பா, நீங்கள் என்னை நல்லா வச்சுருந்தீங்க, உங்களுடைய சொத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, நான் வீண் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், வேசித்தனம் பண்ணிட்டேன், சூதாடிட்டேன், சாராயம் குடிச்சிட்டேன், இங்கே கொடுத்து சொத்தையெல்லாம் நான் அநியாயமாக தீர்த்திட்டேன், கழிச்சிட்டேன். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ திரும்பி வந்ததே பெரிய விஷயம், நீ திரும்பி வந்ததே உண்மையான மனம் திரும்புதல். அடுத்து என்ன சொல்கிறாரு? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, இவன் யாரு? என் பையன். இவன் யாரு? போங்க, என் வீட்டில் இருக்கிற நம்பர் 1 குவாலிட்டி, சூப்பர் ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அவங்க அப்பா போகிற ட்ரெஸ், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி கொண்டு, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள், காலுக்கு பாதரட்சை கொடுங்கள். செருப்பு இல்லை, மோதிரம் இல்லை. மோதிரம் என்ன தெரியுமா? அதிகாரம். மோதிரம் என்னது? அதிகாரம். ராஜாக்கள் அந்த காலத்தில் மோதிரம் போட்டிருப்பாங்க, மோதிரத்தை சீல் வைப்பாங்க. முதல்ல இவனுக்கு ட்ரெஸ் போடுங்க, எங்கள் வீட்டு ட்ரெஸ் போடுங்க, முதல்ல இவனுக்கு செருப்பு கொடுங்க, ராஜாக்கள் போடுற செருப்பு கொடுங்க, எங்கள் வீட்டு பையன் அவன், யாரும் அவனை கேவலமாக நடத்தக்கூடாது. நம்மளால நினச்சிருப்போம்ல, வாடா வா, டேய் போ, உங்கள் அப்பா அவனை என்ன அடிக்க போகிற, நீ ஏதாவது ஒரு மனுஷன் சுற்றி இருக்கலாம், பேசியிருக்கலாம். உங்கள் அப்பா தெளிவாக சொல்லிட்டார், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரமும், இவனுக்கு உடுத்தி கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கும் பாதரட்சி போடுங்கள், கொளுத்து கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாய் இருப்போ. பையன் திரும்பி வந்துட்டான், எல்லாத்துக்கும் விருந்து. கண்ணுக்குட்டி அடிங்க, கெல்டெல்லாம் அடிக்காதீங்க, அது வயசான கல்டெல்லாம் வேண்டாம், நல்ல இளம் கன்றுக்குட்டி அடியுங்கள். அடுத்து என்ன சொல்கிறாரு? என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான். குமாரன் மரித்தான், திரும்பவும். பாவம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மரிக்கிறோம். பாவம் செய்யும்போது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சாகும் தானே? நான் மரித்த பின்பு உயிரோடு எழுந்திருக்குன்னா ஆண்டவரை தேடி வாங்க, பாவத்தை அறிக்கையிடுங்கள், நம்முடைய பாவத்தை மன்னித்து புதிய ட்ரெஸ்ஸு, புதிய மோதிரம், புதிய பாதரட்சியை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுக்கு தாங்க நம்மளை அழைக்கிறாரு. நீ வந்து என் காலில் உட்காந்து காலை அமுத்துடு அப்படியா? தன்னுடைய மகனாய் தன் வீட்டில் சுதந்திரத்தை கொடுக்கிறார், தன் வீட்டில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என் மகன், என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நம்மை அழைக்கிற தேவன் யார்? இவர் இந்த தகப்பனை போல் அவர் நம்மிடத்திலே அழைக்கிறார்.
பாவிகளை அழைக்கிறார், அக்கிரமக்காரர்களை அழைக்கிறார். நம்ம பாவம் செஞ்சுட்டா நம்ம அம்மா அப்பா நம்ம பார்க்குறாங்களோ இல்லையா, நம்முடைய தேவன் பார்த்துட்டே இருக்கிறாங்க, இவன் எப்போ நம்மகிட்ட திரும்பி வருவான். நாம் பாவம் செய்யும்போது தேவனை விட்டு வெகு தூரம் தொலைந்து போகிறோம். அவர் கண்களுக்கு மறைவாக ஒளிந்து கொள்ளுகிறோம். பாவம் செய்யும் பொழுது எல்லா பாவத்தை விட்டு, தேவனே பிதாவே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் என்ன செய்கிறேன், பாவம் செய்கிறேன் என்று அறிக்கையிடுங்கள். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். 10ஆம் அதிகாரம் வாங்க முடிச்சிருவோம். நம்ம அழைக்கிறவர் யார்? நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? நம்ம அழைப்பதற்காக அவர் என்ன செய்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நான் யார்? வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, தேவனிடத்தில் தேவனாயிருந்து தன்னைத்தானே மனுஸ்வரூபமாய் எடுத்து இந்த பூமிக்கு நம்மை போல வாழ்ந்தார். ராஜா வீட்டு பிள்ளையாய் இல்லை, அடிமையின் பிள்ளையாய் வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய அன்பு இந்த பூலோகத்தில் நமக்கு வெளிப்பட்டது. முதலில் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் இல்லையா? நம்ம போய் கெஞ்சிடுமா, என்னுடைய பாவத்துக்கு யாராவது சாக கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டார். உலகத்தாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் சொல்றார், இயேசு கிறிஸ்து. அவராலே நாம் கழுவப்பட்டோம். யாரை அழைத்தார்? பாவிகளை அழைக்கிறார். உண்மையாய் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இந்த ஏழை கூப்பிட்டார். அவர் நம்மை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் எல்லாரையும் கூப்பிடுகிறார். எல்லாருக்கும் அவர் தேவை. அவர் நமக்கு தூரமாக இருக்கிறாரா? புரியுதுங்களா? தூரம்னா என்ன சொல்கிறேன்னு? கிலோமீட்டர் தூரம் இல்லை. இது என்ன தூரம்? வீட்டுக்குள்ளே வரக்கூடாத தூரம் இருக்குதா? சாப்பாட்டு தூரம். இவன் ஆட்டுக்கறி சாப்பிட்றவன், இவன் மாட்டுக்கறி சாப்பிட்றவன், இவன் கறி சாப்பிட்றவன், அதை வச்சு என்ன செய்கிறாங்க? தூரப்படுத்துகிறாங்க. ஆனால் கடவுள் நம்மை எதை வைத்தும் தூரப்படுத்துவதில்லை. நாம தான் பாவம் செஞ்சு இந்த இளைய மகனை போல எங்கே போயிட்டோம்? தூரமாக போயிட்டோம். இந்த அப்பா காத்திருந்தது போல நம்முடைய பரம பிதா காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்தில் திரும்பி வருவோம். திரும்பி வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன கொடுக்கிறாரு? தண்டனையா? கடும் சொல் வார்த்தையா? அதை பற்றி ஒன்றுமே பேசல. இவர் சொன்னதெல்லாம் ஆசீர்வாதம். புது ட்ரெஸ்ஸு, புது மோதிரம், புது செப்பல், அதுவும் இருக்குல்ல பழசு கிழசு வேண்டாம் வெறுப்பு. அதெல்லாம் அவன் என் பையன் என்னை தேடி வந்துட்டான், தன்னுடைய பாவத்தை அறிக்கிட்டான். நாம் இன்று அவருடைய நாம் இன்று நம்முடைய பாவத்தை அனுதினமும் அவரிடத்தில் அறிக்கிட்டு அவரிடத்தில் போவோமானால், 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்போ அந்த பையனுக்கு சந்தோஷமா இளைப்பாறுதலாக இருக்குமா? ரெஸ்ட் இருக்குமா? இனி பம்பரமாக சுற்றி வேலை செய்வான். நீ பம்பரமாக சுற்றி இத்தனை நாள் தண்டச்சோறு தின்னுட்டு இருந்தவன் அங்கே போய் கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக வேலை செய்வான். அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம் அனுதினமும் வேதம் வாசிப்போம், இயேசு கிறிஸ்துவோடு நடப்போம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒரு பொறுமையான கவனத்திற்கு நன்றி. கத்திரி பந்தி நடத்தும்படியாக கலைச்சலை அழைக்கிறேன்.